ஹாய் உறவுகளே! இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ல நான் வாங்குன சில்வர் காயின்ஸ் தான். ஏன் நான் சில்வர் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன்றத பத்தியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில எவ்வளோ லாபம்ன்றத பத்தியும் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணா, எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணா 1 கிலோலேருந்து 1 1/2 கிலோக்குள்ள ஈஸியா உங்களால வாங்க முடியுன்றத பத்தியும் நான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனல்ல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டுருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா கோல்ட் ரேட் பார்த்துருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 10 டிசம்பர் 2025 இன்னைக்கான கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1945. இன்னைக்கான சில்வர் ரேட் ரூ. 207. சரிங்களா? எப்படி நான் ஃபர்ஸ்ட்டு சில்வர் வாங்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் 8த் செப்டம்பர் 2025ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிராம்ல கோல்டு காயின் வாங்கலாம்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தேன். பட் அன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000க்கு மேல போன கோல்ட் ரேட் திருப்பவும் ரூ. 9,000க்கு கீழ வந்தது. அதாவது ரூ. 9,900 கிட்ட வந்தது. ஸோ நான் வாங்கலாம்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதனால என்னால போகவும் முடியல. அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சது தான். இப்போ ரூ. 12,000 கிட்ட வந்துட்டு நிக்குது. சரிங்களா? அந்த டைம்ல நான் சரி அதுக்குனால மறுநாள் போயிட்டு சரி நம்ம ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். போகும்போது தான் யோசிச்சேன். நம்ம மாசம் மாசம் நம்மளால 2 கிராம் இல்ல 1 கிராம் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அது இல்லாம எனக்கு மில்லி கிராம்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லி கிராம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, அ ஒரு 100 மில்லி கிராம் பர்ச்சேஸ் பண்றோம்னா 10 டைம் பண்ணும்போது தான் 1 கிராமா மாறும். சரிங்களா? அதுல ஒரு ஒரு டைமும் நம்ம மேக்கிங் சார்ஜஸ் ரூ. 150 குடுக்குற மாரி வரும். அது இல்லாம ஜிஎஸ்டி குடுக்குற மாரி வரும். அதனால நான் எனக்கு மில்லி கிராம்ல வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நம்ம ஒரு ரூ. 5,000 சீட்டா போட்டோம்னா, அது மாசம் மாசம் நம்மளுக்கே தெரியாம, அதாவது ஒரு மில்லி கிராம்ஸ்ல ஒரு அதாவது 300லேருந்து ஒரு 400 மில்லி கிராம்க்குள்ள நம்ம ரூ. 5,000 சீட்டு போடும்போது நம்மளுக்கு கிடைக்குன்றதுக்காக, நான் அந்த மாதிரி சீட்டு போட்டுறலாம். ஒரு 1 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டு, மீதி ரூ. 5,000 சீட்டு போடலான்னு சொல்லிட்டு நான் சீட்டு போட்டேன். அந்த சீட்டு போடும்போது அவங்க என்ன சொன்னாங்க கிஃப்ட் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிஃப்ட்டா வாங்கிக்கிறீங்களா? இல்லன்னா வவுச்சர் 500 குடுப்பேன். அத வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. கிஃப்ட்னா என்னன்னு இருக்குன்னு கேட்டா, அந்த பாத்திரம் எப்பவும் போல அதே பாத்திரம் தான். அது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. ஆனா நான் என்ன சொன்னேன், 500 வவுச்சர் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 500 சில்வர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில்வர்ல என்ன வரும் 500க்கு அப்படி கேட்கும்போது, நீங்க காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 250க்கு குடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண போனேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உண்மையா சொல்றேன், அதுவரைக்கும் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் சில்வர் ரேட்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது ரூ. 70 தான் இருந்தது சில்வர் ரேட்டு. நான் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரூ. 140 இருந்தது. அப்பதான் நெனச்சேன், என்னடா இவ்ளோ ரேட் அதிகமாயிடுச்சா? நம்ம இவ்ளோ நாள் இத கண்டுக்காமயே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்தாங்க. நான் ரூ. 233 கொஞ்சம் கூட போட்டு ரூ. 733 டோட்டலா. அவங்க குடுத்த வவுச்சரோட சேர்த்து ரூ. 733 இது பண்ணி 5 கிராம் காயின குடுத்தாங்க. அன்னைக்கு இந்த காயின எடுத்துட்டு நான் வீட்ல வைக்கும்போது தான் நான் நெனச்சேன். சாமி கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் எடுத்து பார்க்கும்போது, நல்லா இருக்கே இந்த லக்ஷ்மி காயின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கும்போது தான் நெனச்சேன். அதாவது இந்த வெள்ளியும் ரேட் ரொம்ப அதிகமாயிட்டு தானே இருக்கு. நம்ம வெள்ளியும் சேவ் பண்ணலாம். நம்ம இனிமே ஜிஆர்டிக்கு ரெகுலரா போய் சீட்டு தான் கட்டப் போறோம். அப்ப சீட்டு கட்டும்போது நம்ம நம்ம சில்லற நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் உண்டியல்ல. இந்த மாரி சேர்த்து வைக்கும்போது நம்ம மாசம் மாசம் நம்மளுக்கு எவ்வளோ சேருதோ அந்த வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கிராமாவது வாங்குற மாதிரி பார்த்துருவோம். அதாவது மாசத்துக்கு 5 கிராம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு நம்ம 60 கிராம் சேர்த்திருப்போம். சரிங்களா? நான் அத ஏன் அப்படி சேமிக்கணும்னு நெனச்சேன்னா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அப்ப பெண் குழந்தைக்கு நான் இந்த மாதிரி சேர்த்து வச்சு குடுப்போம். ஏன்னா, அவளுக்கு 5 வயசு ஆகுது. நான் அவளுக்கு 25 வயசுல கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 கிலோ 200 கிராம் கிட்ட நான் சேர்த்து வச்சிருப்பேன். இந்த மாதிரி 5, 5 கிராமா சேர்த்து வைக்கும்போது. சரிங்களா? மாசத்துக்கு. அதனால சின்ன சின்னதா நம்மளால 1 கிலோ 200 கிராம் மொத்தமா வாங்க முடியாதுல்ல. அதனால இப்படியும் சேர்த்து வைக்கலாம். சரியா? நான் இந்த 3 மாசத்துல எவ்வளோ காயின்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன். அதாவது இந்த செப்டம்பர்ல தான் எனக்கு அவங்க குடுத்த காயின்லேருந்து தான் இந்த இன்ஸ்பயர் ஆயி நான் வாங்கவே ஆரம்பிச்சேன். இந்த 3 மாசம் நான் எவ்வளோ கிராம்ஸ் வாங்கியிருக்கேன்றத பார்ப்போம். அதுல இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க இங்க இன்ட்ரெஸ்ட் குடுத்தா கூட இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்திருக்காது லாபம். சரிங்களா? எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க குடுத்த காயின் தான் சொன்னிருந்தேன்ல, ரூ. 500 குடுத்தாங்க. நான் ரூ. 233 கூட போட்டு ரூ. 733க்கு ஒரு 5 கிராம் காயின் வாங்குனேன். அன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 140. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானு செப்டம்பர் 19ஆம் தேதி திரும்ப ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன். நான் இந்த சில்ற சேர்த்து வச்சதுல. ஏன்னா, அன்னைக்கு நான் எடுத்துட்டு போயிருந்தா அன்னைக்கே வாங்கியிருப்பேன். அன்னைக்கு நான் காசு எதுவும் எடுத்துட்டு போல. அந்த 2 கிராம் காயினுக்காக தான் போனேன். ஆனா ரூ. 5,000 சீட்டு போட்டு 1 1/2 கிராம் காயின வாங்கிட்டு, இத வாங்கிட்டு வந்துட்டேன்.
அதனால ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்ததுல 7 1/2 கிராம் வாங்குற அளவுக்கான அமௌண்ட் இருந்தது. ஸோ அன்னைக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 143. எப்பவுமே ஜிஆர்டில வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராமுக்கு ரூ. 2.50 சில்வருக்கு மேக்கிங் சார்ஜஸா போடுறாங்க. ஸோ டோட்டலா ரூ. 145.50 மாதிரி வரும். சரிங்களா? அமௌண்ட்டு. டோட்டல் பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1123. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத வந்து நான் எப்படி வாங்குனேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து காசு குடுத்துருந்தாங்க. அந்த காசுல நான் வாங்கியிருந்தேன். அதாவது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 149 இருந்தது ரேட்டு. 5 கிராம் பர்ச்சேஸ் பண்ணேன். ரூ. 779 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே 10ஆம் மாசம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். 10ஆம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 30 கிராம் எப்படி என்னால பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வார சீட்டுன்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா, வாரத்துக்கு ரூ. 100 பே பண்ற மாதிரி, மாசத்துக்கு ரூ. 400, வருஷத்துல வந்து ரூ. 6,000 நமக்கு அந்த தீபாவளி மாசத்துல வந்து குடுப்பாங்க. சரிங்களா? அந்த சீட்ல வந்து அமௌண்ட் கிடைச்சதுல தான் இந்த வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சரிங்களா? ரூ. 5,762. அப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 184 இருந்தது. சரிங்களா? இந்த மாரி நான் சின்ன சின்னதா சேர்த்து வச்சு தான் வந்து இத வாங்கினேன் எல்லாமே. பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி வந்து 10ஆம் மாசம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து 10 கிராமுக்கு அந்த மாசத்தான உண்டியல் சேமிப்புல வாங்குனது. இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, சில்வருக்கு வந்து செம்ம டிமாண்ட் இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ புக் பண்ணிட்டு வாங்குன மாரி நானும் அதே மாரி ஜிஆர்டில ப்ரீ புக் பண்ணி வாங்குனேன். என்ன ரேட்டுக்குன்னா ரூ. 195க்கு ரூ. 2034 அந்த டோட்டல் அமௌண்ட், பில் அமௌண்ட் சரிங்களா? டோட்டலா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண பில் அமௌண்ட்டோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,431 சரிங்களா? எத்தன கிராம் வந்து பார்த்தீங்கன்னா, 57 கிராம் 500 மில்லிகிராம் சரிங்களா? இப்போ வந்து இதில எவ்வளோ லாபம் வந்து கிடைச்சிருக்குன்றது வந்து பத்தி பார்ப்போமா? ஆனா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 207 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் 1 கிராமுக்கு வந்து ரூ. 2.50 வந்து ஜிஆர்டில போடுறாங்க. ஸோ வந்து டோட்டலா ரூ. 209.50 சரிங்களா? நான் வாங்குன கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 57 கிராம் 500 மில்லிகிராம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து அமௌண்ட் வரும்னா, ரூ. 12,046 வரும். இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி வந்து ரூ. 361 வரும். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12,407 இருந்தா தான் இந்த சில்வர் காயின இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா? நான் வந்து வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,431 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணோம்னா ரூ. 12,407 வரும் வாங்கணும். இதில வந்து 3 மாசத்துலயே எனக்கு ரூ. 1,976 வந்து லாபமா கிடைச்சிருக்கு. உண்மையாவே சொல்றேன். நான் சின்ன சின்ன அமௌண்ட்ல சேர்த்து வச்சதுல எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சது உண்மையாவே ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டும் வந்து ஒரு சில்லற காசுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க அலட்சியம் பண்ணாதீங்க. அதாவது சில்லற காசு வந்து இது ரூ. 1 தானே, ரூ. 2 தானேன்னு கூட நினைக்காதீங்க. அதெல்லாம் கூட சேர்த்து வச்சு வாங்குன அமௌண்ட்ல வாங்குனது தான் இவ்வளோ வந்து லாபம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 10,000 யாருக்காவது நீங்க வட்டிக்கு குடுத்திருந்தா ஒரு 3 பைசா வட்டி குடுத்திருந்தா கூட, 3 மாசத்துல உங்களுக்கு ரூ. 900 தான் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? ரூ. 976 வந்து ரொம்பவே அதிகமான ஒரு அமௌண்ட் தான். நான் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ல சேர்த்து வச்சு வாங்குனது, உண்மையா ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? நீங்க இந்த மாதிரில வந்து சேவ் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா, சில்வர்லயே எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்டின்னா, சில்வர்ல நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதனால எப்படி சொல்றதுன்னா, அ ஓரளவுக்கு மினிமமாவது சேர்த்து வைங்க. வருஷத்துக்கு ஒரு 60 கிராமாவது சேர்த்து வைங்கன்றத தான் நான் சொல்றேன். மாசத்துக்கு 5 கிராம்ன்ற மணிக்கு வருஷத்துக்கு 60 கிராம். சரிங்களா? அதுக்கு அதிகமா சேர்த்து வைக்கணுன்றத நான் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். 60 கிராம் எனக்கு அந்த அளவுக்கு போதும். எப்படி நான் வந்து பிரிச்சுலாம் சேர்த்து வைக்கலான்ற மாதிரி, நான் எப்படி சேர்த்து வைக்கிறேன்றத பத்தி நான் சொல்றேன் பாருங்க. அதாவது நீங்க ஒரு ரூ. 10,000 வந்து சேவிங்க்காக நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ரூ. 6,000 வந்து ஒரு கோல்டு சீட்டு போடலாம். ரூ. 1000 கண்டிப்பா இன்சூரன்ஸ் போடுங்க. ஏன் அப்டின்னா, இன்சூரன்ஸ் எப்போ வந்து என்ன ஆகும்ன்றது நமக்கே தெரியாது. உடம்பு என்ன பிரச்சனை குடுக்கும்ன்றது தெரியாது. ஸோ இன்சூரன்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல பசங்கலாம் இருக்குன்னா, ஒரு ரூ. 1000 ஆர்டி போடுற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, அடுத்த வருஷம் ஸ்கூல் சேர்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டா வந்து உங்களுக்கு நிக்கும். சரிங்களா? அதில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து விழுந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரூ. 1000 வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவ் பண்ணலாம். அப்புறம் ரூ. 1000 சில்வர்ல சேவ் பண்ணலாம். இப்படி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒண்ணுத்துல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தா கூட இன்னொன்னுத்துல கிடைக்கும். எல்லாத்துலயும் ஒரே கோல்டுலயும் சரி, ஒரே சில்வர்லயும் சரி, ஒரே இன்சூரன்ஸ்லயும் அந்த மாரி பண்ணாதீங்க. இந்த மாரி பிரிச்சு சேமிக்கிறது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். நீங்க வந்து எப்படி சொல்றது சில்வர வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது அதுல வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கனால தான் சொல்றேன். ஆனா, நான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில்லற சேமிப்புல தானே சேர்த்து வைக்கிறோம். ஒரு மாசத்துல ஒரு 5 கிராம் வாங்கும்போது, நம்ம வருஷத்துக்கு இவ்வளோ சேர்த்து வைப்போம். இத்தன வருஷத்துல இவ்வளோ சேர்க்கும்போது, லாங் டர்மா சேமிக்கும்போது எதுவுமே வந்து நம்ம லாஸ வந்து கொடுக்காது.
ஷார்ட் டேர்மா நம்ம இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கும்போது, அதாவது விக்கிறதுக்கு போகும்போது தான் அதில நமக்கு லாஸ் ஏற்படுமே தவிர, நம்ம ஒரு லாங் டேர்மா சேமிக்கும்போது அது லாஸ்க்கே ஏற்படாது. நான் வந்து லாங் டேர்மா என் பொண்ணுக்காக வந்து அவள நினைச்சு தான் சேர்த்து வச்சுட்டுருக்கேன். ஸோ வந்து நான் என்னுடைய சேமிப்பு லாங் டேர்ம். லாங் டேர்ம்ன்னும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சரிங்களா? அது இல்லாம இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு சேமிக்கிற மாரி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்டின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க் யூ.